உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், இப்ப என்னடி சொல்ற? நந்தினி பாத்ரூம்ல தான் இருந்திருக்கா? இவ்வளவு நேரம் நீயும் உன் தம்பியும் எவ்வளவு கலவரம் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியும். திட்டம் போட்டுதான் ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்க. இப்ப எங்கடி கொண்டு போய் வச்சு போவோம் மூஞ்ச? எங்க டேய், நீ கோயில்ல வேணும்னா சத்தியம் பண்றேன்னு சொன்ன, இப்ப என்னடா சொல்ற? டேய், உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்ற. கோயில்ல சத்தியம் பண்ற மொகர கட்டைய பாரு. உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சரியா நின்னு கூட பேசினது இல்லையே. அப்ப ஏன் நடக்காதத நடந்ததுன்னு சொல்லி என் பேரை கெடுக்க பாக்குறீங்க? இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர தைரியம் தான். வீட்டுக்குள்ள இருக்கிறவளையே இல்லன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க பாத்திருக்கீங்கல்ல. இவ்ளோ பேரை வச்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சோ கதவை எப்படி திறந்தீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், ரொம்ப பேசாத, நிறுத்தடி. வர 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 உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்ளோ நேரம் பாத்ரூம்குள்ளதான் இருந்தேன்னா இங்க உன்னை காணோன்னு அவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுல, அப்பவே வெளியே வர வேண்டியது தானே? நான் ஏன் வரணும்? இல்ல, நான் ஏன் வரணும்னு கேக்குறேன். நான் இப்பதான் குளிக்க போயிருந்தேன். நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க வேணும்னே ஒரு பிரச்சனைய பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் அரைகுறையா குளிச்சுட்டு வெளியில வரணுமா? இப்பதான் குளிக்க போனேன்னா இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? 11 மணிக்கு தானே ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க. அதனால இப்ப குளிக்க போனா சரியா இருக்கும்னு இப்ப குளிக்க போன. பயங்கர மாயக்காரி தாண்டி நீ. ஏதோ கோல்மால் பண்ணி எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டல்ல. இருக்கட்டும், நில்லுங்க. எங்க போறீங்க? பேசும்போது கவனமா பேசணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. நீங்க நிறைய கொட்டிட்டீங்க, அதையெல்லாம் இப்ப அள்ள முடியாது. அதனால நீங்க பேசினது எல்லாம் தப்புன்னு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது, மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி இவ்ளோ நேரம் என்னெல்லாம் பேசுனீங்க எங்க அம்மாவை பத்தி? அதுக்கெல்லாம் நீங்க எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி என்ன நான் பேசினேன்? அப்படி என்ன பேசுனீங்களா? நீங்க பேசுனது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுதான் உன் பொண்ண வளர்க்கிற லட்சணமானு கேக்குறீங்க? ஏன் எங்க அம்மா அப்படி என்ன தப்பா வளர்த்துட்டாங்க? நல்லா படிக்க வச்சு நல்லா தான் வளர்த்திருக்காங்க. ஆம்பளை இல்லாத குடும்பங்கிறதுனால இஷ்டத்துக்கு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்ன வார்த்தை அது? நாங்க என்ன அப்படி இஷ்டத்துக்கு இருந்ததை நீங்க பாத்தீங்க? எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனாலதான் ஒரு ஒத்த ஆளா பொண்ண வளர்த்திருக்காங்கன்னு பெருமையா பேசுறாங்க. எங்க அம்மா மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமா உங்களால? நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அண்ணி, பரவாயில்ல விடுங்க. எங்க அந்த நந்தினி இங்க இல்லாம போய் பூ வைக்கிற விசேஷம் நடக்காம போயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இவ எப்படியோ இங்க வந்து தொலைச்சிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம்.
ஆனா அவளும் பயங்கரமான ஆளா தான் இருப்பா போல இருக்க. எப்படி வந்தானே தெரியலையே. நமக்கு ஆக வேண்டிய காரியம்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, இப்படியே நின்னுகிட்டு இருந்தா இப்படி நேரம் ஆயிட்டு இருக்கு. வாங்க நலங்க வைப்போம். வாங்க போலாம். வாங்க போங்க. மாலை போடுமா. சரிம்மா. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? 2 பேரோட அத்தகாரியங்களும் பொண்ணுங்களுக்கு நலுங்கு வைங்க. அத்தை, கரிகாலம் வந்துட்டுமேன்னு பார்த்தேன் அத்தை. அவன் தான் மில்லுக்கு போயிருக்கான்ல, அவன் எப்ப வருவான்னு தெரியலையே. வந்துட்டேன். ஆ? வாயா வாயா. என்ன பாட்டி, சரியான நேரத்துக்கு வந்துட்டேனா? ஆமாயா. சரி சரி, வா வந்து உட்காரு. வானதி, என்னது அது கையில? இங்க வா வா. கையில என்னது? ஒண்ணும் இல்லம்மா. கையில என்ன இருக்குன்னு காட்டு, காட்டு. எங்க இருந்துடி எடுத்த இந்த போட்டோவை? நான் தான் அன்னைக்கே இந்த போட்டோவை கசக்கி எரிஞ்சிட்டேன்ல. கசக்கி எரிஞ்ச இந்த போட்டோவை தேடி எடுத்துட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்தையே மொத்தமா பலி கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, என்னால அருள் மாமாவை மறக்க முடியலமா. அடச்சி வாய் மூடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.